டெல்லியில கார் வச்சிருந்த நபர்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்தது. அது சம்பவம்னே சொல்லலாம். அந்த சம்பவம் என்னன்னா, 15 ஆண்டுகளுக்கு பழமையான கார்கள். யாரும் பயன்படுத்தக்கூடாது. பெட்ரோல், டீசல் போடப்படாது. அதை மீறியும் நீங்க பாட்டில்ல வாங்கி அந்த வெஹிக்கிள ரோட்ல ரன் பண்ண ஆரம்பிச்சா, உங்கள கைது செய்வாங்க. உங்களுடைய வண்டியையும் கைது செய்வாங்க. ஓகே. ஸோ அந்த மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா, டெல்லியில உள்ள மக்களுக்கு இது ரொம்பவே ஒரு பேசும் பொருளா மாறிட்டு. டெல்லியில அந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள விலை மதிப்புள்ள கார்கள் வேறு மாநிலங்கள்ல விற்கப்பட்டாலும் மிக குறைவான விலையில தான் விற்கப்பட்டுச்சு. இந்த ஒரு சூழ்நிலை டெல்லியில ரொம்ப 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 ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அப்ப டெல்லியில உள்ள வாசிகள் எல்லாரும் ஒரு எதிர்ப்பான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இந்த கருத்துக்கள் மூலமா நிறைய நபர்கள் பாதிப்படைகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு டெல்லி சுற்றுலாத்துறை மறுபடியும் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. நாங்க ஏற்கனவே 15 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள கார்களை பயன்படுத்தக்கூடாது என்ற தீர்ப்பை திருத்துறோம். அதற்கு பதிலா சரியா அந்த வண்டியை பயன்படுத்தாம, அந்த வண்டியை முறையா வேலை செய்யாம, அந்த வண்டியை சரியா பராமரிக்காம புகைகள் அதிகமாக வெளியிடுறது, பெரிய பிரச்சனைகள்லாம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. இது எல்லாம் யாருடைய வண்டிகள் இருக்குதோ, அது புதிய வண்டியாக இருந்தாலும் பழைய வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி திடீர் தீர்ப்பு? எல்லாருக்கும் தெரியும், டெல்லியில் காசு அதிகமாக இருக்குதோ இல்லையோ, காற்றோட மாசு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த காற்றோட மாசை குறைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளில் டெல்லி சுற்றுலாத்துறை ஒவ்வொரு முயற்சியாக கையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சியில் முதல்ல இந்த மாதிரி வாகனங்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதற்கு ஒரு முடிவாக என்ன பண்ணலாம்? என்னுடைய ஒரு கருத்தை நான் இது மூலம் சொல்கிறேன். யாருடைய கார்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக யாருடைய கார்கள் என்னென்ன மாதிரிலாம் இருக்குதோ, விலை மதிப்புடைய கார்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய இன்ஜின் கெப்பாசிட்டி தான ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு நடவடிக்கை முன்னே கொண்டு வரலாம். அந்த கார்களில் பேட்ரி வண்டியாக மாற்றுறதுக்கு இந்திய அரசாங்கம் முயற்சிக்கலாம். அப்போ யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதனுடைய மானியமாக இவ்வளவு குறிப்பிட்ட நாட்களில் யாரெல்லாம் மாற்றுறீங்களோ அவங்களுக்கு இவ்வளவு மானியம், டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தா யாருக்கும் எந்தவித பாதிப்பும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் பெஸ்ட்டான பார்ட் டைம் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் நேம் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.